அமெரிக்கா அப்படின்ற பேரை கேட்டதும் எல்லாரும் சொல்றது என்னன்னா, அமெரிக்கா ரொம்பவும் சக்தி வாய்ந்த நாடு, வல்லரசான நாடு. ஆனா உலகத்தோட ரொம்பவும் மர்மமான பகுதி இருக்கிற இடமும் இந்த அமெரிக்கா தான். அட ஆமாங்க, அந்த பகுதிக்கு பேர் தான் ஏரியா 51. இந்த இடத்துல பாதுகாப்பு ரொம்பவும் அதிகமா இருக்காம். இந்த பகுதிக்கு மேல ஒரு பறவை கூட பறக்க முடியாதான். அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்காமா. ஏன் இவ்வளவு பாதுகாப்பு? இந்த பகுதிக்கு உள்ள போக யாருக்குமே அனுமதி கிடையாதான். இன்னைக்கான வீடியோல ஏரியா 51 பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கான வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எந்த இடத்துலயும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மர்மமான இடம் இருக்குன்னா அதை சுத்தி பல கற்பனை கதைகளும் இருக்கும் இல்லையா? அமெரிக்க இராணுவம் இந்த இடத்துல ரகசியமாக ஆயுத ஆராய்ச்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறதாகவும், அமெரிக்க அரசு வேற்று கிரகவாசிகள் அதாவது ஏலியன்ஸ் பற்றின சோதனைகளை ரகசியமாக இங்கே தான் செஞ்சு வரதாகவும், ஏலியன்ஸோட யூஎஃப்ஓலாம் இங்கே தரையிறங்குறதாகவும் பல மர்மமான கதைகள் ஏரியா 51 பற்றி இருக்குது. 1952ஆம் ஆண்டு ஜூலை 24 அன்னைக்கு 2 விமானப்படை அதிகாரிகள் நிவேடாவோட கார்சன் சிங் அப்படின்ற பகுதியில் 3 டெல்டா விங் அப்படின்ற ரொம்பவும் வித்தியாசமான வி ஷேப்பில் இருக்கிற பிளேனை வானத்தில் பறந்ததை பார்த்துருக்காங்க. அமெரிக்காவோட கடற்படை எடுத்த ஒரு வீடியோவில் வானத்தில் சுழலும் வட்ட வடிவில் யூஎஃப்ஓ ஒன்றும் பறக்கிற மாதிரி பதிவாகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏரியா 51 பக்கத்தில் பொதுமக்கள் பார்த்த பல யூஎஃப்ஓக்கள் பற்றின விஷயங்கள் கூட பதிவாகிருக்கு. எது எப்படின்னாலும் இந்த இடத்த பற்றின அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவுமே வரலை. அமெரிக்காவோட லாஸ் வேகாஸ் வடமேற்கில் சுமார் 120 மைல் தூரத்தில் நிவேடாவின் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஹைவேன்னு அழைக்கப்படுற வேற்று கிரக நெடுஞ்சாலை வழியாக போனோம்னா இந்த ஏரியா 51 பகுதியை நம்ம அடையலாம். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் நீளமான இந்த ஹைவேக்கு இடையில எந்த ஒரு கடையோ பெட்ரோல் பங்கோ களைப்பாற ஒரு இடமோ எதுவுமே கிடையாது. இங்கே அடியெடுத்து வைக்கிற ஒரு எறும்போட அசைவு கூட கண்காணிக்கப்படுது. ஏரியா 51 சுற்றியோ அதுக்கு மேலேயோ வானத்திலேயோ பறக்க எந்த ஒரு பிளேனுக்கும் அனுமதியே கிடையாது. ஒரு பறவையோட நிழல் தெரிஞ்சால் கூட செக்யூரிட்டி கேமரால அலர்ட் ஆகுமா. உலகின் மிகப்பெரிய பலம் வாய்ந்த விமானப்படையாக பார்க்கப்படுற அமெரிக்காவோட விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி நிலமான நிவேடா பாலைவனத்தோட வறண்ட நிலப்பகுதியில் பறந்து விரிஞ்சிருக்கு இந்த ஏரியா 51 பகுதி. இந்த இடத்துக்கு உள்ள என்னதான் நடக்குது அப்படின்றது இன்னைக்கு வரையும் ரொம்பவும் ரகசியமாகவே இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்பி வர பொதுமக்கள் கூட போலீஸ்காரங்களால் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அடித்து துரத்தப்படுறாங்க. 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி வர இந்த நிலப்பரப்பு வெறும் பாலைவனமாக தான் இருந்துச்சு. 1864ஆம் ஆண்டு இப்போ இருக்கிற ஏரியா 51 பக்கத்தில் இருக்க க்ரூம் லேக் சால்ட் பிளேட் அதை சுற்றி வெள்ளி அப்புறம் ஈயோ இந்த ரெண்டையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி பேட்ரிக் ஷிஹான் அப்படின்ற நபர் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி 1889ஆம் ஆண்டு க்ரூம் மைன் அப்படின்ற ஒரு சுரங்கத்தை உருவாக்குனாரு. 1905 வரையும் லாஸ் வேகாஸ் ஒரு நகரமாக கூட இல்லை. அதுக்கு பின்னாடி தான் 1941ஆம் ஆண்டு இந்த இடம் அமெரிக்கா கவர்மெண்ட்டால் வார் பிளேன்ஸுகளுக்கான பயிற்சி தளமாக பயன்படுத்தலான்னு முடிவு செஞ்சாங்க. 2வது உலகப்போருக்கு அப்புறம் அமெரிக்காவும் சவுத் யூனியனுக்கும் இடையே நடந்த பனிப்போரில் இங்கே 2 பேரும் மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் உளவு பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போது அமெரிக்கா 2CIA வீரர்களை சவுத் யூனியன் தயார் பண்ணிகிட்டு இருக்கிற அணு ஆயுத திட்டத்தை கண்காணிக்கக்கூடிய புதிய உளவு விமானங்களை உருவாக்க ஒரு பொருத்தமான மறைவிடத்தை தேடினாங்க. அப்போது அவங்க கண்டுபிடிச்ச இடம் தான் இந்த ஏரியா 51. அதுக்கு அப்புறம் உளவுத்துறையும் அமெரிக்க இராணுவமும் CIAக்கு பொருத்தமான இடம் இதுதான்னு முடிவு பண்ணாங்க. 1955 U2 உளவு விமானம் U2 ஸ்பை பிளேன் தயாரிக்க ஆரம்பித்த இந்த ஏரியா 51 பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரது மிக குறைவாக இருந்துச்சு. இருந்தாலும் பல அதிநவீன விமானங்களையும் போர் ஆயுதங்களையும் உருவாக்க அமெரிக்க இராணுவம் ஏரியா 51 தொடர்ந்து பயன்படுத்தினாங்க. இந்த பகுதியில் சுமார் 1500 பேர் வேலை செய்கிறதாகவும், எந்தவித ரோடு டிரான்ஸ்போர்ட்டும் இல்லாத இந்த இடத்துல லேஸ் வேகாஸ்லேருந்து விமானங்கள் மூலமாக தான் விமானப்படை வீரர்கள் ஏரியா 51க்கு வந்து போகிறதா சொல்கிறாங்க. இது அமெரிக்கா விமானப்படையோட பயிற்சி மையமாக செயல்படுறதா சொல்கிறாங்க. இந்த ஏரியா 51 இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த பொதுமக்கள் நடமாட்டமும் கிடையாது. எந்த வாகனங்களும் அதை தாண்டி உள்ள போகவே முடியாதான். இந்த இடத்துக்கு பக்கத்தில் கூட கேமரா, ஃபோன், ட்ரோன்னு பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஏரியா 51க்கு உள்ள சூழல் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாதான். ஆனால் சேட்டலைட் மூலமாக அந்த ஏரியா 51
ஃபோட்டோ எடுத்ததில் அந்த இடத்தோட தரைப்பகுதியில் 12,000 அடி நீளத்துக்கு பாதை ஒன்று நீண்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஏரியா 51ல் ஒரு எறும்புக்கு கூட உள்ளே போக அனுமதி கிடையாது. அத்துமீறி உள்ளே யார் போனாலும் எந்தவித கேள்விகளும் இல்லாமல் அவங்க கைது செய்யப்படுவாங்க. இங்கே பாதுகாப்புக்கு இருக்கிறது போலீஸோ ஆர்மியோ கிடையாது. இவங்களுக்கு பேர் கேமோ டியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரகசிய பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்க. இவங்களை பற்றி தகவல் தரக்கூட அமெரிக்க அரசு மறுத்துடுச்சு. வேற்றுகிரகவாசிகளோ அணு ஆயுத பரிசோதனையோ விமானப்படை தளமோ இல்லை, இது எதுவும் இல்லை. வேற ஏதாவது இருந்தாலும் உண்மையில் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு அமெரிக்க அரசுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சின்ன பையன் விளையாட்டை போட்ட ஹேஷ்டேக்கு 2 மில்லியன் மக்கள் ஆதரவு தருவாங்கன்னு யாரும் நினச்சி கூட பார்க்கல. ஏரியா 51 பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு இந்த சமூக வலைதளங்களில் சேர்ந்த மக்கள் 200 பேர் ஏரியா 51க்குள்ளே போக தயாரானாங்க. ஆனால் அவங்க எல்லார் எலும்பையும் எண்ணி அனுப்புனாங்க அமெரிக்காவோட ஆர்மி. அப்படி ஏரியா 51ல் என்ன தான் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் டாட்டா பாய்.